ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 2/1/2022 மார்கழி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் மூல நட்சத்திரம் மாலை 4:12 வரை நடப்பில் இருக்கின்றது. அதன் பிறகாக பூராட நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பலன்தனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சனி பகவான். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சந்திராஷ்டம நாளாக விளங்குவது அப்படின்னா ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளுங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 12 ராசிக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பற்றி பார்த்து விடலாம். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமாவாசை திதி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமாவாசை மட்டுமல்லாமல் அனுமன் ஜெயந்தியும் உடன் இணைகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூரியனினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அதில் முன்னோர்களினுடைய வழிபாடு செய்வதற்கான அமாவாசை அமைப்பும் இணைந்து வருகின்ற ஒரு நாள். உடன் அனுமன் ஜெயந்தி. அன்பு நண்பர்களே, இந்த நாளினை நாம் எதற்காக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் 12 ராசியில் பிறந்தவர்களும் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்ம வீட்டில் எதுவுமே ஒரு சிறப்பாக இல்லைங்க. முன்னோருடைய ஆசிர்வாதம் இருக்கா இல்லையான்னு தெரியல, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லைனா முன்னோர் சாபம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது, அந்த சாபம் இந்த சாபம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைனா ஒரே வீட்டில் நிறைய பேருக்கு சர்ப்ப தோஷங்கள் இருக்கும். இந்த மாதிரியான முன்னோர் சாபங்களை எல்லாம் விலக்கி கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய குலதெய்வம் இவர்களுடைய அனுகிரகத்தினை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய தினம் அமாவாசை திதி நிறைந்திருக்கின்ற இந்த நன்னாளிலே ஆத்ம காரகனும் பிதுர் காரகனும் ஆகிய சூரியனினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த நாளிலே நீங்கள் முன்னோர்களை வழிபடுவதும் குலதெய்வத்தை வழிபடுவதும் மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாளினை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும். அதே போல இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமாவாசை திதியுடன் கூடிய அனுமன் ஜெயந்தி நடப்பில் இருக்கின்ற ஒரு நன்னாள் நண்பர்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பில்லி, சூனியம், ஏவல், தாந்திரிகம், மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்களில் கட்டுப்பட்டு அது இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம், ஒரு எதிர்மறையான சக்திகள் குடும்பத்தையே பீடித்திருக்கின்றது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா ஜோதிடர் பார்த்தாலும் நேரம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க, உடம்பு அடிக்கடி முடியாமல் போயிடுது, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் போனாலும் உடம்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எங்களுடைய குடும்பத்தை ஏதோ ஒரு இனம் புரியாத பயமோ இனம் புரியாத கவலையோ ஏதேனும் ஒன்று எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல. ஒருவேளை மந்திரம், மாந்திரிகம், யாராவது பில்லி, சூனியம், ஏவல் அது மாதிரி ஏதாவது வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு எதிர்மறை சக்திகள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் இன்றைய தினம் அமாவாசை திதியோடு கூடிய அனுமன் ஜெயந்தியில் இருக்கின்ற இந்த நாளில் அனுமன் வழிபாடு செய்து, அந்த அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் அங்கே கொடுக்கின்ற செந்தூரத்தை பிரசாதமாக நீங்கள் வாங்கி கொடுத்து சாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி அந்த செந்தூரத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்து தினமும் உங்களுடைய நெற்றியில் இட்டு கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் எதிர்மறை சக்திகளினுடைய ஆதிக்கம் வீட்டிலிருந்து விரட்டப்படுவதற்கான ஒரு ஆரம்ப நாளாக இன்றைய நாள் அமையும். ஆகையினால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றது அவர்களெல்லாம் இந்த நாளினை மிக அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நாம் தற்பொழுது தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, மேச ராசி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு மிக அற்புதமான ஏற்றங்களை எல்லாம் கொடுக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவரவருடைய தகுதி தராதரத்திற்கு ஏற்ப ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்புகளுக்கான உறுதி அமைப்புகள் கிடைக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள். இதுவரைக்கும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த வாலிபர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நம்மளும் ஒரு வேலைக்கு போகணும்ப்பா, நமக்கும் ஒரு மதிப்பு மரியாதை வேணும்ப்பா அப்படின்னு அவர்களுடைய கௌரவத்திற்காகவாவது வேலையை தேடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் யாருக்கிட்டையாவது வேலைக்காக அங்கே சொல்லிவிடுங்க இங்கே சொல்லிவிடுங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது சார்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இது ஏற்கனவே வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய
ஒரு நல்ல அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக அற்புத நாளாகவே இந்த நாள் தொழில் சார்ந்து விளங்குகின்றது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்றைய தினம் குடும்பம் அது இதுன்னு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டு முழுக்க முழுக்க உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம்னு உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான ஆரம்பங்களை விதைக்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மையான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. யாரெல்லாம் இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறினங்க, எனக்கு பக்கத்துலேயே டிரான்ஸ்ஃபர் வேணுங்க, அந்த டிரான்ஸ்ஃபருக்கு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் பணி இட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த பூர்வீகம் சார்ந்து சில முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல செய்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைப்பதற்கான ஒரு உறுதி அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தந்தையாரினுடைய ஆதரவும் பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மிக அற்புத நாள் இந்த நாள். பல்வேறு நண்பர்கள் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் தொலைதூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்வதற்கான மிக அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் போன்ற உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்களும் வெற்றி அடைகின்ற ஒரு மிக அற்புத நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய ஒரு சனி பகவானினுடைய அஷ்டமஸ்தான அமைப்புகள் போய்கிட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் எதுலேயும் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் விளங்குகின்றது. அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சனி தினப்பலனை நடத்துகின்ற ஒரு அமைப்புகளில் இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலேயும் அவசரப்படாமல் எதுலேயும் நிதானத்தை மேற்கொள்வது மிக மிக அவசியம். வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு பிரச்சனை கிடையாது. வழக்கமாக நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வழக்கமாக நீங்கள் செய்கின்ற வியாபாரங்கள், வழக்கமாக நீங்கள் செய்கிற வேலைகள் இதனை பெரிதாக இன்றைய நாள் பாதிக்காது. வேலை தொழில் வியாபார ரீதியாக வழக்கமாக நீங்கள் செய்கின்ற முதலீடுகள், ஏற்கனவே செஞ்ச முதலீடுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் இன்றைய தினம் வழக்கத்தை போலவே அந்த லாபத்தின் அளவு குறைவாக இருந்தாலும் லாபம் கிடைச்சிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். ஆனால் புதிய முயற்சிகள் அப்படின்னு வருகின்ற பொழுது தான் அது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொடுத்து விடும். அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் புதிதாக ஏதேனும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு வச்சுருக்கீங்க, புதுசாக ஏதாவது தொடங்கலான்னு வச்சுருக்கீங்க, பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வச்சுருக்கீங்க, அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே அனைத்து தரப்பு மிதுனராசி அன்பர்களும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. பருவ வயதில் இருக்கின்ற குழந்தைகள் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் குடும்பத்திற்குள்ளாக கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனால அனுசரித்து போகணும். அவசரப்பட்டு வாயை விட்டுறது, எடுத்தோம் கவிழ்த்தோம் என முடிவு எடுத்து பேசிடுறது, அதெல்லாம் கூடாது. அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சற்று கவனமாக காயை நகர்த்த வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மையான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கூட்டுத்தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் ஒரு நல்ல உயரங்களையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள்னு சொல்லுவேன். ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான இடங்களில் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் வேலை தொழில் வியாபாரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். அந்த வேலை தொழில் வியாபாரத்தில் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமைகள் கூட இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அது நல்ல வருமானத்தையும் பெயரையும் வாங்கி கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மிக மிக சப்போர்ட்டிவான ஒரு அமைப்பை, ஒரு நல்ல உறுதுணையை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இங்கே மட்டும் ஒரே ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைய தினம் வாழ்க்கை துணையிடம் எந்த விதத்தில் நடந்து கொள்ளுகின்றீர்களோ, 7ஆம் அதிபதி திக்பலம் பெற்றிருக்கின்றார், நன்மைகளை செய்தே தீருவார். அங்கே நீங்கள் அன்போடு இருந்தீர்கள் என்று சொன்னால்
ஏனென்றால் இது வாழ்க்கை துணையினுடைய கரம் ஓங்கி இருக்கின்ற நாள் என்பதனால் அவர்களுக்கு நீங்கள் நல்லவராக தெரிந்தீர்கள் என்று சொன்னால் நன்மைகளும், அவங்களோட நீங்கள் உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் வாழ்க்கை துணையின் கையால் உதைபடுகின்ற ஒரு நாளாகவும் கூட இன்றைய நாள் விளங்கலாம். ஆகையினால் என்ன பண்ணணும், வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாள், அன்போடு அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். அவ்வாறு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு தூணாக இருந்து உங்களை உயர்த்துவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இன்றைய தினம் கிடையாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல அமைப்புகளிலும் நல்ல வெற்றிகளை எல்லாம் ஈற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அன்பு நண்பர்களே, யாருக்கெல்லாம் எந்த பிரச்சனையெல்லாம் இருக்கோ, நீங்கள் எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அது பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் பிணியாக இருந்தாலும் சரி, இல்லை தேவையில்லாத எதிரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற போட்டிகளாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான போட்டிகளை எல்லாம் சிதறவிட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய எதிரி அமைப்புகள் கூட இவங்கிட்ட என்னடா பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர்களே ஒதுங்கி விடுகின்ற ஒரு நாள். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த கடன் அமைப்புகள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு நல்ல ஆரம்ப விஷயங்களோ, ஒரு தைரியமோ, ஒரு ஏதேனும் ஒரு புத்துணர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உடம்புல இந்த தொந்தரவு அந்த தொந்தரவு என்ன பண்ணுறதுனே தெரியல, எந்த மருத்துவம் போனாலும் சரியாக கேட்கல அப்படின்னு யாரெல்லாம் உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பிணிகளை உதிர்த்து எறிவதற்கான ஒரு நல்ல மருத்துவ முறையோ, சரியான ஒரு இடமோ அல்லது வழிகாட்டுதலோ கிடைக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் உங்களுடைய சரியில்லாத அமைப்புகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்க இறை பற்றில் கவனம் செலுத்தி மிக சிறப்பினை அடைகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக உகந்த நாள். ஏதேனும் நேர்ற்றிக் கடன்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கு, ஆனால் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கின்றேன், அதை எப்போ நிறைவேற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஏதாவது முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களுடைய நேர்த்திக் கடன்களை எல்லாம் முறையாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுடைய குழந்தைகளினுடைய முன்னேற்றம் நல்ல நிலைமையில் இருக்கும், ஆனால் குழந்தைகளோட தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவர்களோட மற்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகும் மருத்துவ உதவிக்கு பிறகும் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்திகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு அந்த சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வேலையில் யாரெல்லாம் இடமாற்றத்தை எதிர்பார்த்து நோக்கி காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த இடமாற்ற அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றே கூறுவேன். 4ஆம் பாவகத்தில் சனி பகவான் அமர்ந்து நல்ல முறையில் தினப்பலன்களை எல்லாம் நடத்துகின்ற ஒரு அமைப்புகளில் இருக்காருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் சொத்து பத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள், இது போன்ற அசட்டை உருவாக்குறதுக்கு ஒரு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதிலும் நீங்கள் உருவாக்குற அந்த அசட்டு பழமையான பூர்வீகம் சார்ந்த சொத்து பத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் காலத்திற்கும் நிலைத்து நின்று உங்களுடைய பெயர் சொல்லும், உங்களுடைய குலமாக அது உங்களை பின்தொடரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால இன்றைய தினம் என்ன பண்ணணும், ஒரு இடம் வாங்குறது சம்மந்தமாக முயற்சி செய்கிறீங்க, இல்லை இடத்த போய் பார்க்குறீங்க, சைட்டை போய் பார்க்குறீங்க, அதுக்காக பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கிறீங்க, அந்த விஷயங்களெல்லாம் தாராளமாக கையில் எடுக்கலாம். ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல ஆரம்ப விஷயங்களெல்லாம் இன்றைய தினம் செய்யலாம். அதற்கான முடிவுகள் எட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் அந்த சொத்து பத்துக்கெல்லாம் வாங்குகின்ற பொழுது, இப்போ ஒரு வீட்டை வாங்குறீங்க உதாரணத்திற்கு, புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டுறதை விட இன்றைய தினம் பழைய வீட்டை, ஏற்கனவே ஒருத்தர் குடியிருந்த வீட்டை வாங்குறது நல்லது. ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க, செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்குறது நல்லது. அப்படி இல்லையா, ஏதேனும் ஒரு முறையில் சின்ன பழுது இருக்கிற மாதிரியான ஒரு பைக்கை வாங்கி நீங்கள் சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு புதுசாக வாங்குறீங்கன்னா ஒரு சின்னதாக அதுக்கு நிர்வாக செலவுகள் மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு செய்கிற மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது.
அதே நேரத்தில் இது உங்களுடைய தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்பதனையும் மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. அதனை எல்லாம் தாண்டி இன்றைய தினம் சிறு சிறு முதலீடுகள் செய்வதற்கான ஒரு நாளாகவும் விளங்குவதனால் நீங்கள் என்ன வேலை தொழில் வியாபாரங்கள் செய்கிறீங்களோ அதற்கு ஏற்றாறு போல உங்களுடைய அளவு அறிந்து முதலீடுகளை எல்லாம் செய்து கொள்வது மிக மிக நல்லது என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற முதலீடுகள் ஓரளவிற்கு உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம்லாம் இல்லாமல் கைக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களோட தேக ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கிட்டெல்லாம் உதவிகளை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அவர்களிடமிருந்தெல்லாம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் முடியணும், உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்கள கூட கூட்டிக்கிட்டு போகலாம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது, இல்லைனா உங்களுடைய சித்தப்பாவை கூட கூட்டிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்டையோ சித்தப்பாவையோ இன்றைக்கி கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சகல அமைப்புகளிலும் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாளினை மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆகையினால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு அற்புதமான நாள். யாரெல்லாம் இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகலாம், அந்த வீட்டிலேருந்து வேற எங்கன்னா போகலாம் அப்படின்னு இட மாற்றத்தை மனை மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த மனை மாற்ற அமைப்புகளெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏதாவது அசட்டை உங்கள் கையிலேருந்து நீங்கள் விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த அசட்டை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைப்பா, இங்கே சும்மா தான் இருக்குது, அதை நான் விற்றுட்டு அங்கே போய் செட்டில் ஆனேன்னா ஒரு நல்ல லெவலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் அசட்டை விற்கணும் அப்படின்னு முயற்சி செய்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கான ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்வதற்கான, அது சொந்தக்கார வீட்டுக்காக இருக்கலாம், இல்லைனா வேலை ரீதியாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு ரீதியாக பயணங்களை மேற்கொள்ளுகின்ற சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளுகின்ற அன்றைக்கே போயிட்டு அன்றைக்கே வந்துடுற மாதிரியான பயணங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கையில் வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் முயற்சி கூடுதலாக எடுத்து அந்த கையில் வருமானத்தை பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் பெரிய மேன்மைகளை கொடுக்கின்ற நாள்னு சொல்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள்னு தாங்க சொல்லுவேன். ஏற்கனவே 7.5 சனி போய்கிட்டு இருக்கு, தினமுமே கவனமாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பண வரவு வரும், குடும்பத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதெல்லாம் ஒரு கடுமையான முயற்சிக்கு பிறகு தான் கிடைக்கும். உங்களுடைய அந்த நான் அப்படிங்கின்ற அந்த நான் என்கின்ற அகந்தை உடைபடு விடுமானால் சகல விதங்களிலும் நீங்கள் பெரிய உயரங்களை அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய நாவடக்கத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் நண்பர்களே. இன்றைக்கி ஏதாவது குடும்பத்தில் அவசரப்பட்டு பேசிட்டிங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாமல் குட்டிகளாட்டாயிரும். அதே போல் ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். ஆகையினால 1க்கு 2 முறை யோசித்து நம்மளால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த விஷயத்திற்காக நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கறது மிக மிக நல்லது. இல்லைனா மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியது நீங்கள் தான் அப்படிங்கிறத பார்த்துங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மற்றபடி வேலை தொழில் வருமானங்கள் எல்லாம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கணிசமான முறையில் வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புத நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே வலுப்பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. ஆகையினால இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2 எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பீங்க. ஒன்று நானே எல்லாமே முடிச்சிருவேன் அப்படின்னு வேகமான கடுமையான உழைப்பை போடுகின்ற கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பீர்கள். எதற்கும் சளைக்காமல் உழைப்பவர்களாக இருப்பீர்கள். அப்படி இல்லையா, அதற்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் மகா சோம்பேறிகளாகவும் இந்த நாள் உங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புண்டு. அப்போ என்ன பண்ணணும், இன்றைய தினம் முழுக்க உங்களுடைய முயற்சி வேலைன்னு சுறுசுறுப்பாக இன்றைய தினம் இருந்தீங்க அப்படின்னா சகல விதங்களிலும் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மந்த தன்மைகள் தாமத அமைப்புகள் எல்லாம் இன்றைய தினம் விலகிறோம். ஆகையினால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. ஜென்ம ராசியில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு தினப்பலனை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகையினால் இந்த நாள் எதிலும் நீங்கள் சற்று கவனமாக அடியெடுத்து வைத்து நடக்க வேண்டிய ஒரு நாள் சகல அமைப்புகளிலும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. மற்ற எல்லா அமைப்புகளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல விரயங்களை கொடுக்கின்ற நாள், ஜாலியாக செலவு பண்ணுறது கொடுக்குற நாள். அதே நேரத்தில் இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால்
உங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதாவது வெளியிட மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை தொழில் இடமாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இட மாற்றங்கள் சார்ந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஃபாரின் போகணும்னு முயற்சி செய்கிறவங்களாம் தாராளமாக இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். சார் இன்றைக்கி சண்டே, அஃபிஷியலான விஷயங்களை ஏன் செய்கிறீங்க? அதுக்காக வீட்டில் பெர்மிஷன் வாங்குங்க, அதுக்கான விஷயங்களை ரெடி பண்ணுங்கள், பணத்தை ரெடி பண்ணுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் வயதான ஒரு சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இருப்பதனால தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. கையில் ஏதாவது பணம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை உபயோகமாக செலவு பண்ணிடுங்க, இல்லைனா தேவையில்லாத வீண் விரயங்களாக மாறுவதற்கான அமைப்புகள் உண்டு என்பதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்கு விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த விதமான வேலை, தொழில், வியாபாரம்னு எந்த விதமான அமைப்புகளில் இருந்தாலும் சரி, அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் லாபம் பார்க்கின்ற அளவிற்கு நல்ல மேன்மையான பலன்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. வேலை, தொழில், வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா மனதுக்கு திருப்தியான சகல பலன்களும் நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அனைத்து விஷயங்களையும், குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வெளிவட்டாரமாக இருந்தாலும் சரி, சமூக அங்கீகாரமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.